இந்த ஃபவுண்டேஷனில் ட்ரை பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபார்மில் கேட்டிருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த ஃபவுண்டேஷனில் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதில் அவங்க செலக்ட் பண்ணுற பசங்களுக்கு மட்டும்தான் அந்த சான்ஸ் வந்து கிடைக்கிது. அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுற பசங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்றதையும் சொல்கிறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்ம் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கிடைக்காது. அதனால் இப்போ யாராவது கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, அதாவது +2 முடிச்சிருக்காங்க அப்படின்னா உடனே போய் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபார்ம் கிடைக்காது. இந்த ஃபார்மில் என்ன போட்டிருக்காங்கன்றத நான் சைடில் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இம்பார்ட்டனாக எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிற பசங்களை செலக்ட் பண்ணுவாங்க, யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்றத நான் சொல்கிறேன். கிராமப்புறங்களில் இருந்து வர்ற பசங்களை ஷுவராக எடுத்துப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படித்த பசங்களை எடுத்துப்பாங்க. அம்மா அப்பா 2 பேரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பசங்களை எடுத்துப்பாங்க. அம்மா இருந்து அப்பா இல்லை, அப்பா இருந்து அம்மா இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிற பசங்களையும் எடுத்துப்பாங்க. அப்பாவோ அம்மாவோ தினக்கூலியாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா எடுத்துப்பாங்க. அவங்க வீட்டில் அந்த மாணவர் தான் முதல் பட்டதாரி அப்படின்னாலும் எடுத்துப்பாங்க. கேஸ்ட் வைஸ் SC ST MBC இதெல்லாம் எடுத்துப்பாங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்கிற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப முன்னுரிமை கிடைக்குங்க. மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலையில் இருந்து ரொம்ப நல்லா படிக்கிற பசங்களை ஷுவராக எடுத்துப்பாங்க. அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். இல்லை அப்பா வந்து கூட இல்லை அப்படின்னா அவங்க வருமானத்தை பற்றிய டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஜாதி சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th 12th மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றதையும் அட்டாச் பண்ணி கொடுத்தா போதும். உண்மையாகவே ஒரு மோசமாக கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கிற கிராமப்புற மாணவர்களுக்கு அதிகமாக உதவுறாங்க. இப்போ 10th வரைக்கும் ஒரு பையன் நல்ல சூழ்நிலையில் படிச்சுட்டு இருக்கான், ஃபீஸ் எல்லாம் அவனால் கட்ட முடியுது, ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறான். 11th 12th அவனோட சூழ்நிலை மாறுது. ஒரு வேளை நகையை அடமானம் வச்சு கட்டுறாங்களோ, கடன் வாங்கி கட்டுறாங்களோ, இல்லை யார்கிட்டையாவது உதவி கேட்டு கட்டுறாங்களோ, நகையை விற்று கட்டுறாங்களோ அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஃபார்ம் நிறைய ஃபில்லப் ஆகி வந்தாலும் அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் பேஜ் ஃபுல்லாகவே உங்கள் குடும்ப சூழ்நிலையை எழுதி நீங்கள் ஃபில் பண்ணலாம். இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ, எப்படி வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்ற விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம். வீட்டு வாடகை எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். என் பையன் விஷயத்தில் இருக்கிற பெரிய மைனஸ், LKGலேருந்து 12th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல் சென்னையில் படிச்சிருக்கான். இது ஒரு பெரிய மைனஸ். நான் இப்போ சொன்னதெல்லாம் இந்த சூழ்நிலையில் இருக்கிற பசங்களுக்கு 100% கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்றதுக்காக சொன்னேன். அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற காலேஜில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சீட்ஸ் இருக்கும். அந்த சீட் அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வரைமுறைக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு ஷுவராக கிடைக்குங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல. இது ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது, ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருந்தே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாங்க. 12th மார்க் வரணும் அப்படின்றதுக்கு நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. 10th 11th மார்க்ஸையே நம்ம சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நேற்று ஒயிட் வாஷ் பண்ணுற விஷயத்தில் ஒரே கருத்துக்களை எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நானும் அதை தான் யோசித்தேன், அதை வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன். பெரிய பையன் பெரிய செலவு பண்ணாமல் நம்ம எப்படியாவது பண்ணிடலான்னு அவன் ஒரு ஆர்வத்தில் சொல்கிறான். ஆனால் அது பசங்களோட உடம்பை கெடுக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா ஒரு சின்ன வாசனையான ஒரு பொருளை கூட அந்த வீட்டில் நான் யூஸ் பண்ண முடியல. சின்ன பையனுக்கு அவ்வளோ மோசமாக அலர்ஜி ஆகும், மூச்சு விட முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் நிச்சயமாக நான் அவங்க இருக்கிறப்போ இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன். ஏதாவது கம்மி பட்ஜெட்டில் ஒரு பெயிண்டரை நம்ம ரெடி பண்ணி அவங்க மூலமாக தான் இதை அடித்து கிளியர் பண்ணி கொடுக்கணும். வீடு காலி பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு சாவி கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே ரொம்ப கரெக்டாக, ரொம்ப அக்கறையாக அட்வைஸ் பண்ணுறீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஃபார்ம் நேராக போய் வாங்குறதும் வாங்கலாம், இல்லைன்னா ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். யாருக்காவது அவசியம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ஒரு முயற்சி எடுக்கிறதுன்றது நல்லது தானே. அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம்ல. மாற்றம் ஃபவுண்டேஷனில் 85% கட் ஆஃப் மார்க்கு கண்டிப்பாக தேவை. சென்னை பசங்க இல்லாமல் கிராமப்புற பசங்களை தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.